ஹார்ட் அட்டாக், கார்டியக் அரெஸ்ட். இந்த 2 வேர்ட்ஸை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம். ஹார்ட் அட்டாக் அப்படின்னா என்னன்னா, நெஞ்சு வலியோட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா, அந்த நெஞ்சு வலி இருதய காரணமாக இருந்தால் நம்ம அதை ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஹார்ட் அரெஸ்ட்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டான டெர்மினாலஜி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் முடிச்சு நின்றுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கு பேர் ஹார்ட் அரெஸ்ட். சிம்பிளாக சொன்னோன்னா, ஹார்ட்டுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் என்ஜின் டோட்டலாக ஸ்டாப் ஆகிறது பேர் ஹார்ட் அரெஸ்ட். அதே ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய் திடீர்னு அடைச்சு அதனால வலி ஏற்படுறது ஹார்ட் அட்டாக். ரெண்டுக்கும் ட்ரீட்மெண்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நெஞ்சு வலியோடு வருவாங்க, உடனே அந்த அடைச்ச ரத்த குழாயை நீக்கி விட்டுட்டுனா ரத்தம் மறுபடியும் சர்க்குலேஷன் ஆச்சுன்னா மறுபடியும் உணவு, ஆக்சிஜன் எல்லாமே அந்த ஹார்ட்டுக்கு போகும், உடனே மறுபடியும் ஹார்ட் நார்மல் ஆகும். அதே ஹார்ட் அரெஸ்ட் அப்படின்னா ஆன் த ஸ்பாட் பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது, கொலாப்ஸான அந்த நிமிஷமே சிபிஆர் தெரிஞ்சவங்க சுற்றி இருந்தாங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிபிஆர் அப்படின்னா கம்ப்ரெஷன், நல்லா அமுத்துறது, ஆக்சிஜன் கொடுக்கறது. ஷாக் மிஷின் ஒரு சில இடங்கள்ல இருக்கும். அந்த ஷாக் மிஷின் இருந்ததுன்னா ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஹார்ட் அரெஸ்ட்டுக்கு நம்ம அதை காப்பாற்ற முடியும். சுருக்கமாக சொன்னோன்னா, ஹார்ட் அட்டாக் வர எல்லாத்துக்கும் ஹார்ட் அரெஸ்ட் வராது. ஆனால் ஹார்ட் அட்டாக் வர ஒரு சிலருக்கு ஹார்ட் அரெஸ்ட் ஆகலாம். அதே ஹார்ட் அரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே ஹார்ட் அட்டாக்னால ஹார்ட் அரெஸ்ட் ஆகிறதில்ல, பல காரணத்தினால ஹார்ட் அரெஸ்ட் ஆகுது.